ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வா அன்பரசில் இன்னைக்கு ஒரு செம்மையான எபிசோடு. கம்பெனி பொறுப்பெல்லாம் விஸ்வா ஏற்றுக்கிறாரு. அனன்யாவும் நம்ம நினச்ச மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சத்தியமூர்த்தி கண்ணா பின்னாடி பேசுகிறாங்க. நீங்கள் நடத்துறது எதுவுமே சரியில்லை, பொறுப்பே உங்ககிட்ட இல்லை, இல்லாட்டி இப்படி ஒரு நிலைமைக்கு போயிருக்குமா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்க, இந்த கம்பெனியை பேசாமல் எங்ககிட்ட எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வித்துருங்க, நாங்க இந்த கம்பெனியை நல்லபடியா நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். அப்ப சத்தியமூர்த்தி சொல்றாரு, இல்லைங்க வாய்ப்பே இல்லை, நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சது இதை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நான் தான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்றாங்க, அப்போ எங்ககிட்டயும் கொடுக்க மாட்டீங்க, நீங்க தான் நடத்துவீங்கன்னு நீங்க ஒழுங்காவும் நடத்த மாட்டேங்கிறீங்க, வேணா இன்னொரு ஐடியா வேணா இருக்கு, நீங்க பேசாம யங்ஸ்டர்ஸ்ட உங்க கம்பெனியை பொறுப்பு ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சத்தியமூர்த்தி சொல்றாரு, இதை நான் கலந்து ஆலோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன், காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க சரியான ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் காஃபி எல்லாம் குடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாங்க. 3 பேருமே போனோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம சத்தியமூர்த்தி பத்மால திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அனன்யா. பத்மா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பத்மா சொல்லிட்டு இருக்காங்க சோஃபால உட்காந்துட்டு, இது வரைக்கும் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பேசுறதே இல்லை, வீட்டுக்கு வந்ததும் இல்லை, அதுவும் இல்லாம நம்ம ஷேரவே வாங்கி அவங்களோட பொறுப்பு கொண்டு போக பாக்குறாங்க, இது மாதிரி நடந்ததே இல்லை, இது எல்லாமே என்னோட தலை எழுத்துதான், நமக்குன்னு பிள்ளைங்க பிறந்தது பாரு, எல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க எல்லா குழந்தைகளும், ஆனா நமக்கு பிறந்த குழந்தைங்க என்னடா தன்னோட சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, இப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்ம வயதுல பிறந்திருக்குது, என்ன பாவம் செஞ்சோமோ போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பத்மா. சும்மா இருக்காங்களா அனன்யா சொல்றாங்க, அவங்க சொன்ன மாதிரி பழைய ஆட்களை எதுக்கு வச்சு வேலை செஞ்சுட்டு யங்ஸ்டர்ஸை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ மூர்த்தி சொல்றாரு, ஆமா அனன்யா சொல்றது கரெக்டு தான், பேசாம அனன்யா சொன்ன மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸை வச்சு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தி, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, வீட்டுல இங்க யாருங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே பத்மா ஃபர்ஸ்ட் விஸ்வாவை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஜெய பாக்குறாங்க. ஜெய பாக்குறப்ப ஐயோ என்னாலலாம் பண்ண முடியாது, சின்ன வயசுல இருந்தே நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இப்பதான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இனி எனக்கு இஷ்டம் மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன், இதே மாதிரிதான் எப்பயுமே இருப்பேன், நான் மாறலாம் மாட்டேன், நான் 2 பேர் தண்டமா இருக்கானுங்களா, அவனுக்கு 2 பேர்த்தையும் ஜெய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு 2 பேரும் சொகுசா தானே இருந்தானுங்க, இப்ப போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு ஜெய். அதை கேட்டுட்டு ஜெய் சொல்றாரு, இப்ப என்ன இவன் பண்ணலன்னா என்ன, அதான் பெரியவன் ஒருத்தன் இருக்கான வளர்ந்து கட்டவன், அவனை பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பத்மா சொல்றாங்க, வசந்த் பாவம் ஏகப்பட்ட வேலை அவனுக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்ல அவனுக்கு சரியா கையாளவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் நல்ல சான்ஸ், இப்பதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அனன்யா சொல்றாங்க, ஏன் ஆண்டி பேசாம இந்த வேலையிலத்தை விஸ்வாவை செய்ய சொல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வா பாக்குறாடா பயவுல போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பார்த்துட்டு அப்படியே அன்பரசி பாக்குறாங்க. அன்பரசி திருத்திட்டு முழிக்கிறாங்க. காலேஜ்ல ஏற்கனவே வேலை செஞ்சிருக்காரு, ஒரு அகாடமில வேலை செஞ்சிருக்கனால இதெல்லாம் தெரியும் ஆண்டி, அதெல்லாம் அவரு பண்ண சொல்லுங்க அப்படின்னு அனன்யா சொல்றாங்க. போச்சு போ, நல்லா மாட்டி விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு விஸ்வா. மூர்த்தி சொல்றாரு, ஆமாண்டா நீ இந்த வேலையை செய்யலாம்லடா, நீ தனியா தன்னோட சொந்த கால தான் நிக்கணும்னு நினைக்கிற, பரவாயில்லடா, நானும் சின்ன வயசுல அப்படிதான்டா இருந்தேன், பரவாயில்ல, நீ இந்த கம்பெனி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மூர்த்தி. சூப்பர் சூப்பர், சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அனன்யா. நானும் சின்ன வயசுல எப்படியும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் பயங்கர வேகமா செஞ்சேன்ப்பா, ஆனா இப்ப எல்லாம் என்னால செய்ய முடியலப்பா, வயசாகுதுப்பா, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கம்பெனி நீ தான் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதை கேட்டோடனே, அப்பா நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கப்பா, அதை நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விஸ்வா. இதை கேட்டோடனே எல்லாத்துக்குமே சந்தோஷம். பத்மாக்கு செம்ம ஹாப்பி, அபாடா நம்மளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு ஜெய். விஸ்வா சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் பொறுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிறாரு. பத்மாக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஜெய் சொல்றாரு, டேய் தம்பி, இது உனக்கு கரெக்டான வேலை தம்பி, சூப்பர்டா, நீ இது கரெக்டா இருப்படா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அனன்யா, வா நம்ம கணக்கு போட்ட மாதிரியே எல்லாமே ப்ராப்பரா நடக்குது, இதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிருது. சத்தியமூர்த்தி பத்மா 2 பேரும் உட்காந்துருக்காங்க, பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. பத்மா அப்ப ரெடியாகி வர்றாங்க. அனன்யா வா உட்காரு வா அப்படின்னு பத்மா உட்கார வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அன்பரசி வர்றாங்க. மாமா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சூடா போட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அன்பரசி பத்மாவை பாக்குறாங்க. பத்மா உனக்கு ஏதாச்சும் காஃபி வேணுமா, போட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு சத்தியமூர்த்தி. போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா காஃபி போட போறாங்க. அதுக்குள்ள
விஸ்வா வராரு, கோட் ஷூட்லாம் போட்டுட்டு செம்ம கத்தா வராரு. வந்தோடனே சூப்பர்டா செம்மடா அப்படின்னு சத்தியமூர்த்தி சொல்றாரு. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி காலில் விழுகிறாரு விஸ்வா. அதுக்கப்புறம் பத்மா காலில் போய் விழுக போறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பத்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பரசி வர்றாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்பரசி போட்ட காஃபியை குடிக்கிறாங்க பத்மா. அப்ப கரெக்டா வர்றாரு ஜெய். டே தம்பி செம்ம கதா இருக்குடா, செம்ம சோக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காஃபி குடுக்குறாங்க. என் பொண்டாட்டி நீ போய் காஃபி போட்டு வா மாமனுக்கு அப்படிங்கிறாங்க. சூ அப்படின்னு நினைக்கிறாங்க. அனன்யா போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரிம்மா ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அன்பரசி என்ன பண்றாங்க, சாரி மடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அன்பரசி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, உங்க ஹஸ்பண்ட் எம்டி ஆயிட்டாரு, இனி என்ன கவலை, நேத்து வரைக்கும் 10க்கு 10 ரூம்ல இருந்தீங்க, இன்னைக்கு என்னடா எம்டி ஆயிட்டீங்க, என்ன ஒரே சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு, இந்த சந்தோஷத்தை இப்பவே நீங்க கொண்டாடிக்கிங்க, அதுக்கப்புறம் உன் புருஷன் எம்டியா இருக்கான்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் படுற கஷ்டத்தை பார்த்து அவனே வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வரப்போறான் பாரு. மற்றவங்கெல்லாம் ஒருத்தன் முன்னுக்கு வர்றான்னா அவன் முன்னுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அடிச்சு தூக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த அனன்யாவோட ஸ்டைல் அப்படி இல்லை. ஒருத்தனை உச்சத்தில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் அவனை கீழே இறக்கி படாத பாடு படுத்துறதா இந்த அனன்யாவோட ஸ்டைல். நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துக்க அன்பரசி இப்பவே அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க அன்பரசி. என்னடா இது இவ்வளோ டெரரா நம்மளும் பேசுகிறோம், இவன் என்னன்னா சிரிச்சிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அனன்யா. இதில் வேற இன்னொரு விஷயத்த வேற அனன்யா சொல்லியிருப்பாங்க. அன்பரசியோட கனவு இருக்கு பாருங்க, அவங்க சாம்பியன் ஆகணும், கோல்டு மெடல் அடிக்கணும்னு சொல்லி நேஷனல் இதில், அதையும் அவங்க வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே கோவம் வந்துடுது. பக்கத்தில் இருக்க பெல்ட் அப்படியே எடுத்துட்டு என்ன அனன்யா உங்ககிட்ட சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற, மற்றவங்க விஷயத்துல தலையிடாதேன்னு நானும் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க. அடிச்சிருவாளோ பெல்ட்ல அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க அனன்யா. என்னோட லட்சியத்தை கெடுக்கிறதுக்கு யாரு வந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்க, இங்க பாரு தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அட்டி பின்னி எடுத்துருவேன், அப்புறம் நீ படுத்துக்கிட்டேன்னா நான் தான் வந்து பார்க்கணும், என்ன பண்றது, அக்காவோட பாசம் கொஞ்சம் ஓவரா ஒட்டிட்டு இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போ வெளியே அப்படின்னு பயங்கரமா ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அன்பரசி சொன்னோடனே அனன்யாக்கு ஆஹா விட்டா பயங்கரமா பெல்ட்லயே அடிச்சிருவா, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அனன்யா. அடுத்த சீனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸா காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. மஞ்சு வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே பாத்தீங்கன்னா மஞ்சு வர்றாங்க. என்ன மஞ்சு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரி நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு உள்ள போறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா யாரோ 2 பேர் வர்றாங்க. பார்த்தா சுபாவும் அவரோட லவ்வரும் தான் வந்து கரெக்டா அவங்களும் நிக்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பேசிட்டு இருந்த மஞ்சு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. சுபா வந்து அவரோட லவ்வரவே பார்த்துட்டு இருக்கனால மஞ்சு அங்க இருக்கிறது தெரியல. சுபாவை மஞ்சு பாத்துறாங்க. பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.